அனைவருக்கும் வணக்கம். இது 10th பசங்களுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. திருப்பியும் 10th பசங்க கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கிட்டத்தட்ட நம்ம இது வரைக்கும் கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ணது கிடையாது, கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை வீடியோவும் போட்டது கிடையாதுனால. பட் 10th பசங்க உங்களுக்கு ஒரு நிறைய சந்தேகங்கள் இருக்கு, நிறைய டவுட்ஸ் இருக்குன்றது இயல்பாவே தெரியுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க. அதாவது ஒரு விஷயத்த நம்ம முதல்ல செய்யும் போது எல்லாருக்குமே என்ன இருக்கும், அதீத பயம் இருக்கும். அந்த பயம் உங்களுக்கும் இருக்குன்றது வெளிப்படையா தெரியுது. அதனால 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து பாக்குற எல்லா தம்பி தங்கைகள் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப முக்கியமான வீடியோ, உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றுக்குமான பதிலளிக்கக்கூடிய வீடியோ. 5 சப்ஜெக்ட பத்தியும் பேச போறோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சொல்லிட்டு 5 சப்ஜெக்ட பத்தியுமே பேச போறோம். இந்த 5 சப்ஜெக்ட்ல நிறைய கமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு மேல வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இன்ஸ்டால நம்ம ஒரு 3 மந்த்தா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா நிறைய கமெண்ட்ஸ், அதிகமான பசங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே தான் என்ன பண்ண போறோம், இப்ப ஆன்சர்ஸ் நான் கொடுக்க போறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 முக்கியமான கேள்விகளை எடுத்து வச்சு அந்த கேள்விகளுக்கான பதில் எனக்கு காமனா எல்லாரும் இதான் கேக்குறீங்க, அதனால அந்த பதில கொடுக்க போறேன். ஓகேவா? அதனால கண்டிப்பா வீடியோ ஒரு லென்த்தான வீடியோ, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் அது போகும். அதை ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள்ல நம்ம எப்படி ஒரு 500 அவுட் ஆஃப் ஒரு 480 பிளஸ் எடுக்கிறது, ஒரு 450 பிளஸ் எடுக்கிறது, இல்ல நான் இப்பதான் ஒரு 250 இருக்கேன், நான் ஒரு 400 பிளஸ் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமான ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல நம்ம சொல்லியிருப்போம், நீங்க பாத்திருப்பீங்க. லாஸ்டா ஒரு 15 டேஸ் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல உங்களுடைய மார்க் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து நம்ம ஒரு 5 டீச்சர்ஸ் சேர்ந்து ஒரு லைவ் போட்டோம். அந்த லைவ்ல ஒவ்வொரு பசங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுத்தோம். அந்த மாதிரியான வீடியோ தான் இந்த வீடியோ. இதுவும் உங்களுக்கு ஒரு லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோ தான். அதனால என்ன பண்ணுங்கன்னா, இப்பவே நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்கும்போது முதல்ல என்ன பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. அப்பதான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வரப்போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. என்ன நம்ம பண்ண போறோம், எப்படி நம்ம பண்ண போறோம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? இருக்கக்கூடிய இந்த ஷார்ட்டான பீரியட்ஸ், இன்னும் ஒரு 9-10 நாள் தான் இருக்கு. இந்த 9-10 நாள்ல நம்ம எப்படி மார்க்க எடுத்துட்டு போய் சேர்க்க போறோம், எப்படி நம்ம படிச்சதெல்லாம் மார்க்கா கன்வே பண்ண போறோம், ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இப்ப ஆன்சர் சீட்ன்றது நீங்க ஒரு குவார்டர்லி எக்ஸாமா இருக்கட்டும், ஹாஃப்லி எக்ஸாமா இருக்கட்டும், ஓகேவா, உங்க ஸ்கூல் எக்ஸாம் ரிவிஷன்ஸ் எல்லாம் எழுதிருப்ப. இந்த ஸ்கூல் ஆன்சர் சீட் வேற மாதிரி இருக்கும். பப்ளிக் ஆன்சர் சீட்டை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. அது எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் சீட் எப்படி இருக்கும், அந்த ஃப்ரண்ட் சீட்டோட பேக்ல எப்படி இருக்கும், எத்தனை பேஜஸ் மொத்தம் அந்த புக்லெட்டா இருக்கும். இப்ப ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 2 பேப்பர் 3 பேப்பர் சேர்ந்து தான் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா அடிஷனல் சீட் நம்ம எழுத படிப்போம், வாங்கிப்போம். பட் ஆனா பப்ளிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 பேப்பர் சேர்ந்து புக்லெட் வரும். ஓகேவா? இந்த 28 பேப்பர்லக்குள்ள இப்ப மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜாமெட்ரி அண்ட் கிராஃப் அதுக்குள்ளே வந்துருமா, இல்ல கிராஃப் ஷீட் தனியா கொடுப்பாங்களா? இப்ப மேப் பாத்தீங்கன்னா சோசியல்ல பாத்தீங்கன்னா மேப் எப்படி இந்தியா மேப்பா இருக்கட்டும், வேர்ல்டு மேப்பா இருக்கட்டும், நமக்கு மேப் இதுக்குள்ள இன்வால்வ் தனியா கொடுப்பாங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு சயின்ஸ்ல நம்ம வரையக்கூடிய டயக்ராம்ஸ் எல்லாம் தனியா வரையணுமா? இப்ப தமிழ் இங்கிலீஷ்க்கு ரூல்டா, இல்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே ரூல்டு பேப்பர் தானா, இல்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே அன்ரூல்டு பேப்பரா? இப்படி பல சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கு. என்ன பென் யூஸ் பண்ணலாம், இங்க் பென் தானா, பால் பென் யூஸ் பண்ணலாமா, ஜெல் பென் யூஸ் பண்ணலாமா, பிளாக் யூஸ் பண்ணலாமா, ப்ளூ யூஸ் பண்ணலாமா, பென்சில்ஸ் வச்சு வரையலாமா அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட எங்க இன்ஸ்டியூட்ல ஒரு தம்பி டைம் லைன் போட்டுட்டு இருக்கான், பென்சில் வச்சு போட்டுட்டு இருக்கான். ஐ திங்க் அவங்க ஸ்கூல்ல அப்படி சொல்லிருப்பாங்க. ஓகேவா? பட் ஆனா நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல டைம் லைன்ல இருந்து எல்லாமே என்னதான் பண்ணோம், பென்ல தான் யூஸ் பண்ணோம், பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது. மேப் ஆல்சோ பென்ல தான் இந்த வருஷத்துல இருந்து யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி புதுசா நிறைய கைட்லைன்ஸ் கவர்மெண்ட் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எப்படி ஆன்சர் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி இப்ப தமிழ்ல கூட இப்ப எக்ஸாம்பிள் நமக்கு சலான் வரும், படிவம் வரல, 4 படிவம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நமக்கு புக்ல பாருங்களேன், தமிழ் புக்ல 7 இயல்லையும் 4 சலான் இருக்கு. 4 சலானும் போன வருஷம் இந்த சலானும் கொஞ்சம் மாறுதலா இருக்கு. நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. டீச்சர்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? போன வருஷம் இந்த சலானுக்கும் இந்த சலானுக்கும் மாடல் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இருக்குல்ல, அந்த சலான் பாத்தீங்கன்னா போன வருஷம் கீழே லென்த்தா நிறைய ஃபுல் பண்ற மாதிரி வரும். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா ஒரு 4-5ல முடிச்சுட்டு கீழே ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கேக்குது, பர்மனன்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ் மாதிரிலாம் ஒரு இது இருக்கு. நம்ம எல்லாம் இப்போதைக்கு அந்த சலான் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நாங்க இப்போ வரைக்கும் அந்த சலான் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு. ஆனா கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்கல்ல, அந்த புக்லெட், அதாவது அந்த ஆன்சர் சீட் புக்லெட்டை பைண்டிங் பண்றாங்கல்ல, அது டீச்சர்ஸ் டியூட்டிக்கு போனாங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்க ஒரு ஸ்டாஃப் அந்த ஒர்க்கும் போய் பண்ணாங்க. ஒரு அண்ணா நீங்க பாத்துருப்பீங்க, லைவ்ல வந்திருப்பாங்க, மேக்ஸுக்கு ஒரு அண்ணா. அந்த அண்ணா அந்த ஒர்க் பண்ணி அங்க அவர் பைண்டிங் போகும்போது பார்த்தா 4 சலானும் போன வருஷத்துக்கு இந்த சலான் கொடுக்குறாங்க. இது எனக்கே ரொம்ப போய் ஆச்சரியமா இருந்துச்சு. இது என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவர் தான் அந்த சலான போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சார். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுதலுக்கு உட்பட்டுதான் இருக்கு.
நம்ம என்னதான் படிச்சுட்டாலும் பேப்பரை போய் ஹேண்டில் பண்றதுல ரொம்ப சிக்கல் இருக்கதான் போதும். இதுதான் நிறைய டவுட்ஸா நீங்க கேட்கிற கேள்விகளா இருக்கு. இந்த மாதிரி பல்வேறான சந்தேகங்கள். இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கேள்விகளா வைக்கப்பட்டது. எனக்கும் நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. அப்புறம் இது எல்லாத்தையுமே இப்ப கவர்மெண்ட் சைட்ல நம்ம கேட்டு டீச்சர் ஹேண்டில் பண்ணி, ஓகேவா, டிபிஐ சைட்ல போய் பள்ளிக்கல்வித்துறையில போய் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டு வாங்கி, ஒவ்வொரு ஆன்சர் எப்படி எல்லாம் கிரியேட் பண்றீங்க அப்படின்றத கேட்டு வாங்கி முழுமையான தகவல் டேட்டாவோட வந்திருக்கு. அதனாலதான் முதலே சொல்லிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ அப்படின்றாங்க. இதுல எந்த சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்ல போறதுலாம் கிடையாது. இது நீங்க எப்படி எக்ஸாம் எழுதணும்ன்றதுக்கான வீடியோ. அதனால இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்க, இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முன்னாடியே சொன்னதுதான், தயவு செய்து லைக் போடுங்க. பாக்குற அத்தனை பேர் லைக் போட்டாதான் இன்னும் பல விஷயங்களும் கொண்டு வர முடியும். அது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஆன்சர் சீட் இருக்கு. நான் சொல்லிட்டேன் 28 பேஜ்ல ஆன்சர் சீட் இருக்கும். அது எப்படி கொண்டு வரணும், அது எப்படி எழுதணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன்ல. இதுல என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ஆன்சர் சீட்னு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், இதான் நம்மளுடைய 5 சப்ஜெக்ட். பாத்தீங்கன்னா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் மட்டும்தான் ரூல்டு சீட், அதாவது கோடு போட்ட பேப்பர் நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க எக்ஸாம்ல, ஓகேவா, பப்ளிக் எக்ஸாம்ல, ஓகேவா. மேத்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், சோசியலா இருக்கட்டும், அன்ரூல்டு பேப்பர் தான், கோடு போடாத பேப்பர் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க பப்ளிக். திருப்பி சொல்றேன், தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும், இந்த 2 சப்ஜெக்ட்மே பாத்தீங்கன்னா 22 புக் பேப்பர்ஸ் வரும். அதே வந்து மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் பாத்தீங்கன்னா 30 வரும், ஓகேவா. இந்த 2ல டிஃபரெண்ட் இருக்கு. நான் முன்னாடி லைட்டா சின்னதா தப்புன்னு சொல்லிட்டு 28 காமனா சொல்லிட்டேன். ரொம்ப செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 22 பேஜ் வரும். மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் பாத்தீங்கன்னா 30 பேஜஸ் வரும், ஓகேவா. இதுக்குள்ளேயே தான் உங்களுடைய மேப், சோசியல் வரக்கூடிய மேப் இன்க்ளூட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேத்ஸ்க்கு கிராஃப் ஷீட் இன்க்ளூட் ஆயிருக்கும். இது எல்லாமே உள்ளேயே தான் வந்திருக்கும். தமிழுக்கு இருக்கக்கூடிய சலான் உள்ளே வந்திருக்கும். இது எல்லாமே உள்ளேயே தான் வந்திருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன பென் யூஸ் பண்ணலாம், இது காமன் டவுட் எல்லாருக்கும் இருக்கு. ஏன் இந்த பென் விஷயத்தை இப்பயே சொல்றேன்னா, நீ பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம நார்மலா ஹியூமனோட மென்டாலிட்டி என்ன தெரியுமா, நம்ம அன்னைக்குதான் புதுசா ஒரு 100 ரூபாய்க்கு, 150 ரூபாய்க்கு, ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பெரிய பெண்ணை வாங்கி, நல்ல கம்பெனி பெண் வாங்கி, அன்னைக்குதான் சாமி பக்கத்துல வச்சு நம்ம வேண்டுதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், புதுசா எழுத ஆரம்பிப்போம். புதுசா ஒரு பெண்ணை வாங்கி எழுத ஆரம்பிச்சுன்னா ஹேண்ட் ரைட்டிங் வரவே வராது, ஓகேவா. நிறைய பசங்களுக்கு இதனால சிக்கல் வரும். அந்த பெண் வந்து ஸ்லோவா எழுதுற மாதிரி இருக்கலாம், அவங்களோட கைக்கு செட் ஆகாது, ஓகேவா. அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்காது. முக்கியமான பிரச்சனை ஹேண்ட் ரைட்டிங் வராது, அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. அதனால நீங்க பப்ளிக் எக்ஸாம்க்கு என்ன மாதிரி பென் யூஸ் பண்ண போறீங்க, அந்த கம்பெனி என்னன்றது இப்பவே டிசைட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குற இன்னைக்கே டிசைட் பண்ணிட்டு அதுல ஒரு 5-6 பெண்ணை இப்பவே வாங்கிக்கோங்க, ஓகேவா. வாங்கிட்டு அந்த கம்பெனி பென்ஸை இந்த நெக்ஸ்ட் 10 டேஸ் நீங்க என்ன பண்ணுங்க, எது எழுதினாலும், எந்த சப்ஜெக்ட் படிச்சு எழுதினாலும் அந்த பென்ல எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், ஓகேவா. தயவுசெய்து இது முக்கியமான விஷயம். அப்புறம் பிளாக் பென் யூஸ் பண்ணலாமா, ப்ளூ பென் யூஸ் பண்ணலாமா, காமன் டவுட். இது கிடையவே கிடையாது. பிளாக்ன்ற வேர்டுக்கு இடம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பென் வந்து ப்ளூ பென் தான், ஓகேவா. அது ப்ளூல வந்து நீங்க பால் பென் யூஸ் பண்ணலாம், ஜெல் பென் யூஸ் பண்ணலாம், இங்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம், ஓகேவா. என்ன கேட்டா ப்ளூ பென்ல எது எழுதலான்னு கேட்டா ஜெல் பென் தான் பெஸ்ட், ஓகேவா. என்னுடைய அட்வைஸ், ஓகேவா. ஏன்னா இங்க் பென் எழுதுனீங்கன்னா சம்டைம்ஸ் இங்க் வந்து ரொம்ப டாட்டா போயிடுச்சுன்னு வச்சுக்க, பக்கத்து பின்னாடி சீட்ஸ்ல என்னன்னா அது வந்து அப்படியே எதிரொலிக்கும். அதனால அது நல்லா இருக்காது. பால் பென் சம்டைம்ஸ் ஒரு சில பென் லைட்டா இருக்கும், அதனால நல்லா இருக்காது. சென்டரா காமனான பென்னா ஜெல் பென் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கும், ஓகேவா. பென் விஷயங்களுக்கு இதுதான கிளாரிபிகேஷன். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் எத்தனை பேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 22 பேஜ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் 30 பேஜ் இருக்கும், ஓகேவா. இது காமனான விஷயங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 9:45 எல்லாத்துக்குமே நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிற மாதிரி இருக்கும். 9:45 நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களை அரேஞ்ச் பண்ணி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. 10 மணிக்கு உங்க கையில என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 10 மணிக்கு ஒரு பெல் அடிக்கும். 10 மணிக்கு அடிச்சிட பெல்லுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் சீட் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம் சொல்லுவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம்ல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் பேப்பர் தான் ரீட் பண்ணணும், ஓகேவா. ஒரு பென்சில் ஒன்னு கையில எடுத்து வச்சுக்கோங்க. பென்சில் கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, கொஸ்டின் பேப்பர்ஸ் ரீட் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் கொஸ்டின் பேப்பர்ல சின்னதா ஒரு டாட்டோ மார்க் கூட பண்ணவே கூடாது. இப்ப நம்ம ஸ்கூல் எக்ஸாம்ல என்ன பண்ணுவோம், 1 மார்க் டிக் பண்ணுவோம், இந்த கொஸ்டின் தான் வந்திருக்குன்னு மார்க் பண்ணுவோம். அதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ல பண்ணவே கூடாது. சம்டைம் உங்களுக்கு அங்க சூப்பர்வைசர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க பார்த்தாங்கன்னா, ஏன் இந்த டாட் வச்சிருக்க, ஏன் இந்த டிக் போட்டிருக்க, கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எதுவுமே மார்க் பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க. அதனால தயவு செய்து கொஸ்டின் பேப்பர்ல எந்த மார்க்கும் பண்ணாதீங்க. இன்னொரு பெஸ்ட் அட்வைஸ் ஃபார் கொஸ்டின் பேப்பர் ஹேண்டிலிங் எப்படின்னா, மேக்ஸிமம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா,
கொஸ்டின் பேப்பரை பின்னாடி இருந்து ரீட் பண்ணுங்க, ஃப்ரண்ட்ல இருந்து ரீட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் நீங்க 1 மார்க் சரியா படிக்கல, புக் பேக் மட்டும் தான் படிச்சுட்டு போயிருக்க, புக் இன்னர் கொஸ்டின்ஸ் படிக்கலனா புக் இன்னர்ல இருந்து அதிகமா கேட்பாங்க. புக் பேக் ஒரு உதாரணத்துக்கு தமிழே சொல்றேன்னா 15 1 மார்க் இருக்குன்னு வச்சுக்க, நமக்கு வந்து 7ல இருந்து 8 தான் புக் பேக் வரும். அப்ப அப்படியே அதுக்கு பாதி 50% எங்க இருந்து வரப்போகுதுன்னா புக் இன்னர் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. நமக்கு டப்புன்னு புக் பேக்கை மட்டும் படிச்சுட்டு நீ என்ன பண்ணிருப்ப போனேன்னா அதை ஹேண்டில் பண்ணும்போது ஒரு கஷ்டமாயிரும். ஐயோ நம்ம படிச்சதே வரலையே 1 மார்க்கே போச்சுன்னு சொல்லிட்டு நினைவேன், நீ மென்டலா டிஸ்டர்ப் ஆயிடுவேன். அதனால தயவு செய்து கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு ஒரு செகண்ட் கடவுளை மனசுல இருந்து வேண்டிட்டு என்ன பண்ணு, அப்படியே பின்னாடி எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லா சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். ஓகே, ஏன்னா 5 மார்க்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு கண்டிப்பா இருக்கும். 5 மார்க்ஸ் இருக்கட்டும், 8 மார்க் இருக்கட்டும், 7 மார்க்ஸ் இருக்கட்டும், எல்லாமே நீங்க படிச்சது கண்டிப்பா இருக்கும். அதுல பின்னாடி போயிட்டு அப்படியே அழகா பின்னாடி இருந்து கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணிட்டு வா. பின்னாடி ஒன்ஸ் ரீட் பண்ணிடு, திருப்பி ஃப்ரண்ட்ல இருந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிடு. இந்த 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. கொஸ்டின் பேப்பரை பின்னாடி இருந்து ஒரு ரீட் பண்ணுங்க, ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு ரீட் பண்ணுங்க. ஃபுல் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. இது முக்கியமான விஷயங்கள். சரியா? கொஸ்டின் பேப்பர் ஹேண்டிலிங். அதுக்கப்புறம் ஆன்சர் ஷீட் புக்லெட் உங்களுக்கு தருவாங்க. ஆன்சர் ஷீட் புக்லெட்ல உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, உன் போட்டோ தான் இருக்கா, உன்னுடைய பேர் தமிழ் இங்கிலீஷ் கரெக்டா, ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கா, இனிஷியல் கரெக்டா இருக்கா, இங்கிலீஷ்ல வந்து ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கா, உன் டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கா, உன் ஸ்கூல் நேம் கரெக்டா இருக்கா, சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் தமிழா இங்கிலீஷ் இதெல்லாம் செக் பண்ணிக்கோ. இதெல்லாம் நீ தான் செக் பண்ணி ஆகும். இதெல்லாம் செக் பண்ணிக்கோ, முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? அப்புறம் மேல QR கோட் இருக்கும். ஆன்சர் ஷீட்ல வந்து QR கோட் இருக்கும். அந்த QR கோட்ல போய் பென்சில் வச்சு ஏதாவது டிராயிங் வரைகிறது, அதை ஏதாவது அடிச்சு எழுதுறது, அந்த வெள்ளம் பண்ண, ஏன்னா அதுதான் உனக்கு உன் பேப்பர்ன்றது அடையாளமே அதுதான். அதை வச்சுதான் ஸ்கேன் பண்ணி பப்ளிக் கரெக்ஷன் பண்ணி ஃபைனலா உனக்கு ரிசல்ட் வரும். நீ போய் அதுல ஏதாவது ஹீரோசம் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ, குழந்தை திரும்ப ஏதாவது பண்ணிட்டு வச்சுக்கோ, மார்க் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஆனாலும் இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம்னால இதையும் சொல்லிடு. இதுல டவுட் கேக்குறாங்க. அப்புறம் எக்ஸாமுக்கு பிட்டு பேப்பர் கொண்டு போலாமா? இது ரொம்ப பெரிய முக்கியமான கேள்வி, எல்லாரும் கேட்கறோம். ஓகேவா? பிட்டு பேப்பர் கொண்டு போனா சம்பவம் ஆகி போயிடும், அதான் சொல்ல முடியும். ஓகேவா? பிட்டு பேப்பர் கொண்டு போக கூடாது. இதுதான் முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? இவ்வளவு நாள் இருக்கு, இன்னமும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இருக்கு. தயவு செய்து படிக்கலாம். அதனால பயப்படாத யாரும். படிச்சு நல்ல மார்க் எடுத்துக்கோ. சரியா? யாரும் தேவையில்லாம என்ன பண்ணாத, பிட்டு பேப்பர் கொண்டு போவாத. சரி, அதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஓரமா வச்சுட்டு, நிறைய பேருக்கு காமனா நேத்து ஒரு வீடியோ நம்ம ஸ்டடி பிளான் போட்டோம். அதுல நிறைய பேருக்கு காமன் டவுட்ஸ் இருக்கு. சார் உங்க சூப்பர் கைடு என்ன, எப்படி சார் சூப்பர் கைடுனா என்ன சார், அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கு. இந்த சூப்பர் கைடுன்றது உங்களோட மார்க்க 500 அவுட் ஆஃப் 480 பிளஸ் கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் இந்த சூப்பர் கைட். ஓகேவா? இதுக்கு 200 இல்ல 1000% நாங்க கேரண்டி தரோம். ஓகேவா? ஒரு சூப்பர் கைடோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 rupees தான். ஜஸ்ட் 150 rupees தான். ஓகேவா? நீங்க 10th வந்து 5 சப்ஜெக்ட்டுக்கு மொத்தமா 750 rupees. ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்கும், 2 ஜிபே நம்பருக்கு, எனி 2 ஜிபே நம்பர் எதுக்காக நீங்க அந்த அமௌண்ட் ஜிபே பண்ணி சேம் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட் உனக்கு வேணும்ன்றது நீ மெசேஜ் கீழே போட்டாதான் உனக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த PDF சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளோட சூப்பர் கைட்ஸ் எதுவுமே புக்லெட்ஸ் அவைலபிள் கிடையாது. தயவு செய்து வீடியோ ஃபுல்லா பார்த்து கைட வாங்க. ஓகேவா? புக்லெட்ஸ் அவைலபிள் கிடையாது, PDF தான் அவைலபிள். ஓகேவா? PDF தான் இருக்கு. நீ பே பண்ணி அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுனா உனக்கு என்ன பண்ணுவாங்க, PDF சென்ட் பண்ணுவாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் 150, எல்லா சப்ஜெக்டும் கிடையாது. ஒரு சப்ஜெக்ட் 150. உனக்கு 5 சப்ஜெக்ட் வேணா 750, இல்ல 2 வேணா வாங்கிக்கலாம், 1 வேணா வாங்கிக்கலாம், 3 வேணா வாங்கிக்கலாம், 4 வேணா 5 வேணா வாங்கிக்கலாம். சிம்பிளா ஒரே விஷயம் என்னன்னா, எங்களோட சூப்பர் கைட் 500 அவுட் ஆஃப் 480 கண்டிப்பா கூட்டு போய் நிக்கும். உடனே சார் நான் இப்பயே 480 இருக்கேன், நான் 490 பிளஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும், மாற்று கருத்தே கிடையாது. 490க்கு மேல சாலிடா கொண்டு போயிடும். நான் ஏன் 480 சொன்னா ஒரு பார்டர் பிக்ஸ் பண்ணும்ல, அதனால பார்டரா பிக்ஸ் பண்றேன். பட் ஆனா 490க்கு இது 500க்குமே ஓகேவா? ஒவ்வொரு கைடுமே பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு தமிழும் 100 தான் ரெடி பண்ணிருக்கோம், இங்கிலீஷும் 100 தான் ரெடி பண்ணிருக்கோம், மேக்ஸும் 100 தான் ரெடி பண்ணிருக்கோம், சயின்ஸ் 100 தான் ரெடி பண்ணிருக்கோம், சோசியல் 100 தான். என்னது 500 மார்க் தான் நாங்க ரெடி பண்ணிருக்கோம். ஓகேவா? பட் இருந்தாலும் ஒரு பார்டர் பிக்ஸ் பண்ணல, அதனாலதான் என்ன சொல்றேன் 480. தயவு செய்து சூப்பர் கைட் பைட் பண்ணாம இருந்தா தயவு செய்து உடனே வாங்கிக்கோ. ஜஸ்ட் 150. நீ எவ்வளவோ விஷயங்களுக்காக செலவு பண்ணுவோம், வாங்கிக்கோங்க. இந்த வீடியோஸ் பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க, மஸ்ட் ஒர்த்தானது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3000 10th சூப்பர் கைட் சேல் ஆயிருக்கு. மொத்தம் 5 சப்ஜெக்ட்ஸ் நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 or 6 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 3000 PDF சேல் ஆயிருக்கு. ஓகேவா? இன்னமும் நீங்க உங்க பசங்களுக்கு வாங்க வந்தா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நிறைய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வாங்கிருக்காங்க, நிறைய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் வாங்கிருக்காங்க. ஓகேவா? சிம்பிளான விஷயம் என்ன, சூப்பர் கைட்ல என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணம் தமிழ்னு வச்சுக்கோங்களேன், புக் பேக் 1 marks,
புக் இன்னர் 1 மார்க்ஸ், அப்புறம் பாடல் வினா ஓகேவா. 11 12 இருந்து 15 கூட பாடல் வினா ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 2 மார்க் எடுத்தீங்கன்னா செயல் 2 மார்க், உரைநடை 2 மார்க், புக் பேக், புக் இன்னர் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் என்னது சிறுவினாக்கள், இலக்கண சிறுவினா, செயல் சிறுவினா, உரைநடை சிறுவினா, புக் பேக், புக் இன்னர் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் என்னது 5 மார்க்ஸ் 5 into 5 செக்ஷன் ஓகேவா. அதுல இருக்கக்கூடிய புக் பேக், புக் இன்னர் கொஸ்டின்ஸ், சலானோட மாடல், கடிதத்துடைய மாடல் எல்லாமே இருக்கும். அப்புறம் என்னது 8 மார்க் கொஸ்டின் அப்படி டைரக்டா போனீங்கன்னா 8 மார்க்ல பாத்தீங்கன்னா உரைநடை நெடுவினா, துணைப்பாடம் ஓகேவா, துணைப்பாடம், அப்புறம் என்னது கட்டுரை. கட்டுரை வந்து புக்ல இருக்க கட்டுரை ஜெனரல் கட்டுரைன்னு சொல்லிட்டு 100க்கு 100 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன வழியோ தமிழ்ல இருக்கும், அதேதான் இங்கிலீஷ்லயும் 100க்கு 100 எடுக்கிறது என்ன வழியோ அது இருக்கும். மேக்ஸ்ல அதேதான். மேக்ஸ்ல நாங்க 2ஆ பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேஜ் 1. இந்த ஸ்டேஜ் 1 ஏன் மேக்ஸ் மட்டும் 2ஆ பிரிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, நிறைய பசங்க திருப்பி சார் நாங்க மேக்ஸ்ல சென்டம்லாம் வேணாம் சார், நான் 60+ எடுத்தா போதும் கேட்கறதுனாலதான் இந்த ஸ்டேஜ் 1 மட்டும் நீங்க ஒர்க் அவுட் 1 மார்க் ஃபுல் புக் படிச்சுட்டு ஜியோமெட்ரி கிராஃப் கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தேரம் கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடணும் ஓகேவா. இத பண்ணிட்டு ஸ்டேஜ் 1ல இருக்க சம்ஸ் மட்டும் போனீங்கன்னா கண்டிப்பா 60 to 70 மார்க்ஸ் கண்டிப்பா கேதர் ஆயிடும் ஓகேவா. ஸ்டேஜ் 2 என்ன அப்படின்னு அது பின்னாடி எப்படி ஸ்டேஜ் 2 வரும். அந்த ஸ்டேஜ் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 பேலன்ஸ் கூடிய அந்த 30 to 40 மார்க்ஸ் கேதர் பண்ண, அந்த சென்டர் மார்க் கேதர் பண்ண. இதுல இன்னொரு விஷயம், மேக்ஸ்லயும் புக் இன்னர் 1 மார்க் கொடுத்துருக்கோம். அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர், எல்லா சப்ஜெக்ட்லயும் மாடல் கொஸ்டின் பேப்பர் 5 கொஸ்டின் பேப்பர். தமிழ்ல மட்டும்தான் 3 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இது இங்கிலீஷ்ல, மேக்ஸ்ல, சயின்ஸ்ல, சோசியல் சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்டும் 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்போம். எல்லாமே கடங்கிரும். மேக்ஸுக்கு அதேதான், சயின்ஸுக்கு அதேதான். சயின்ஸுக்கு 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் கொஸ்டின்ஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் கம்பல்சரி 2 மார்க், கம்பல்சரி 4 மார்க் ஓகேவா. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்ல இருக்க டெரிவேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துரும். புக் பேக் சயின்ஸ்ல மட்டும் புக் பேக் 1 மார்க் தான் கொடுத்துருக்கோம். புக் இன்னர் 1 மார்க் சயின்ஸ் ரெடி ஆயிட்டா தனியா தரோம் ஓகேவா. அதுக்கப்புறம் அது மாதிரி சயின்ஸ்ல டைகிராம்ஸ் எல்லாம் வந்துரும். அது சயின்ஸ்ல மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்துரும். சோசியல்லாம் பாத்தீங்கன்னா அதேதான், புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லா வந்துரும் ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து புக் பேக் அண்ட் புக் இன்னர் கொஸ்டின் வித் கம்பல்சரி 2 மார்க் ஓகேவா. அப்புறம் 5 மார்க்ல புக் பேக்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸ் கம்பல்சரி இருக்கக்கூடிய அந்த மேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த மேப்புமே நாங்க எங்களுடைய கைப்பட கரெக்டான பாயிண்ட் மார்க் பண்ணி வரைஞ்சி அந்த மேப் எல்லாமே உங்களுக்கு அதுல நாங்க இன்சர்ட் பண்ணிருக்கோம் ஓகேவா. மேப் ஃபுல் மேப் 5 மார்க் அண்ட் 8 மார்க் மேப். 8 மார்க்ல வரக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் நெடுவினா கொஸ்டின் ஓகேவா, பேராகிராஃப் கொஸ்டின் ஓகேவா, அதுவும் கொடுத்துரும். அப்புறம் என்ன டைம் லைன் வந்துரும், எல்லாமே வந்துரும். இப்ப உங்களுக்கு கிளியரா ஒரு டவுட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா. டவுட்லாம் கிளியரா இருக்கும்னு நினைச்சிருக்கேன். சூப்பர் கைட்னா என்ன, தரமான சூப்பர் கைட் வாங்கினா ஒர்த்து. இது வந்து என்னன்னா நாங்க யாரையும் கம்பலும் பண்ணல ஓகேவா. இது வரைக்கும் 3000 இருந்து 4000 கைடு வரைக்கும் சேல் ஆயிருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இன்னொரு 1 or 2 hours இந்த வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிரும் ஓகேவா. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு ஒரு 12 மணி வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 300 கைடு சேல் ஆயிருக்கு வித் PDF ஓகேவா. அதனால சொல்றேன், தயவு செய்து என்ன பண்ணுங்க, வாங்காதவங்க வாங்கிட்டு ஒர்த்தான விஷயம் ஓகேவா. உங்களை 480+ இதுக்கப்புறம் இருக்க நாட்கள் கொண்டு போய் விட்டுரும். நீங்க நம்ம கைடு வாங்கிட்டீங்கன்னா வேற எதுவுமே தேட தேவையில்ல, எதையுமே பண்ண தேவையில்ல, வெறும் கைடை மட்டும் வச்சு படிச்சாலே போதுமானது. தயவு செய்து சொல்றேன், இந்த வீடியோல எல்லா டவுட்டுக்கும் கிளாரிஃபை பண்ணிட்டேன். இது இன்னொரு முக்கியமான விஷயம், யாரும் கால் பண்ணாதீங்கடா சாமிங்களா. கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எத்தனை கால் எடுக்க முடியும். இன்னைக்கு காலையில இருந்து மட்டும் ஒரு 500 கால் வந்திருக்கும். என் போனே ஹேங் ஆகும் ஓகேவா. தயவு செய்து கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்ல நீங்க எதுவா இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா. அதே மாதிரி இப்போ ஒரு அமௌண்ட் பே பண்றீங்க, ஒரு கைடுக்கோ 3 கைடுக்கோ 4 கைடுக்கோ 5 கைடுக்கும் வச்சுக்கல, அந்த கைடுக்கு பே பண்றீங்கன்னா அது பே பண்ணி நீங்க பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி 10th தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அந்த சப்ஜெக்டையும் போடு, ஷேர் மட்டும் பண்ணி விட்டுரு. அப்புறம் நான் 10th ஆன்னு கேட்கணும், அதுக்கப்புறம் 12th ஆன்னு கேட்கணும், என்ன சப்ஜெக்ட்னு கேட்கணும். தயவு செய்து டைம் இல்ல ஓகேவா. உனக்கு டைம் வேஸ்ட், எங்களுக்கு டைம் வேஸ்ட். அதனால அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்ப நீங்க பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாங்க ஒரு லைவ்ல இருப்போம் ஓகேவா, ஏதோ ஒரு இடத்துல இருப்போம். ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள, மினிமம் 2 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கான PDFs என்ன பண்ணிடுவோம். அதனால எவ்வளவோ ஒர்க்ஸ் இருக்கும். தயவு செய்து என்ன பண்ணுங்க, நீங்க பேமெண்ட் பண்ணிட்டா கண்டிப்பா 1 hourல இருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ள மினிமம் மேக்ஸிமம் ஃபார் 5 hours. ஏதாவது ரொம்ப பெரிய டிலே ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் அனுப்பிச்சுவோம். தயவு செய்து யாரும் உடனே அதுக்காக தொந்தரவு பண்ணாதீங்க ஓகேவா. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த PDFs எல்லாமே பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸா வந்து இது வரைக்கும் நம்ம ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது வித் ஆன்சரோட வித் மொத்த கைடா கொடுக்கறதுனாலதான் இது பேமெண்ட் ஓகேவா. இது உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்க பேமெண்ட் கொடுத்து இது வாங்கன்னா வாங்கிக்கோங்க. இல்ல எல்லா வீடியோக்குள்ளேயும் நம்ம கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் இன்ஸ்டா பேஜ்ல. உங்களுக்கு இல்ல நான் கொஸ்டின்ஸ் வச்சு படிச்சுக்கிறேன்னா நீங்க தாராளமா அந்த மூவ் போலாம், யாரும் கம்பல் பண்ணல. இதை சொல்லிட்டேன் ஓகேவா. சரி, இப்ப நம்ம அந்த டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் ஃபைனல் எண்ட் கால் கொடுத்தலாம். நான் கிட்டத்தட்ட பேப்பர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படின்றது சொல்லிட்டேன் ஓகேவா. ஏன்
இந்த முக்கியமான விஷயங்கள் நான் சொல்றேன்னா இது தெரியாம நீ எக்ஸாம் ஹாலுக்கு போனா வேஸ்டா போயிடும். அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. முக்கியமா பெண்ணுக்கு சொல்லிட்டேன், பேப்பர் எத்தனை பேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன், முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் என்னது டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா, இப்ப உங்களுக்கு வந்து 1:15 வரைக்கும் எக்ஸாம் ஹால்ல அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா, 10 மணிக்கு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி 10:15 தான் ஸ்டார்ட் ரைட்டிங் டைம் சொல்லுவாங்க. 10:15 தான் ஸ்டார்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க. 10:15 இருந்து 1:15 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ரைட்டிங் டைம். ஓகேவா, நடுவில் ஒரு சில ஸ்கூல்ல 1 hour ஒன்ஸ் பெல் அடிப்பாங்க, ஒரு சில இடத்துல ½ hour ஒன்ஸ் பெல் அடிப்பாங்க, ஒரு சில ஸ்கூல்ல பெல்லே அடிக்க மாட்டாங்க. ஓகேவா, அது அந்த ஸ்கூல்ல பெல் இருக்குது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருக்கு. ஒரு சில ஸ்கூல் எக்ஸாம் ஹால்ல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த இடத்துல. ஓகேவா, அப்புறம் இன்னொரு யாரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தான், சார் நடுவில் எக்ஸாம் டைத்துல வந்து பாத்ரூம் அனுப்புவாங்களா, என்ன மாதிரி கமெண்ட் பாருங்க. ஓகேவா, அதெல்லாம் அனுப்புவாங்க, யாரும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, அதெல்லாம் அனுப்புவாங்க. தண்ணி குடிக்க அனுப்புவாங்களா அப்படின்னு. ஓகேவா, அதே மாதிரி தண்ணி குடிக்கலாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, தண்ணி குடிக்கலாம் மேக்ஸிமம் ஒரு வாட்டர் பாட்டில் கையில வச்சுக்கோ, அதான் நல்லது. வாட்டர் பாட்டில் கண்டிப்பா வச்சுக்கோ. ஓகேவா, முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பவுச் இருக்குல்ல, பவுச் பாக்ஸ் கொண்டு போறது அதெல்லாம் புடி வெளியே போட்டுருவாங்க. பவுச் கூட கிளீன் ஒயிட் பவுச்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுல எதுவுமே கூடாது. பவுச்ல வந்து எதுவுமே இல்லாத பவுச் கொண்டு போ. மேக்ஸிமம் பவுச் எடுத்துட்டு போகாத. ஒரு லப்பர் பேண்ட் வச்சு பென்னு, பென்சில், ஸ்கேல் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ, அதுல மாட்டிக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. மேக்ஸிமம் 4 இருந்து 5 பெண்ணு கொண்டு போ. ஓகேவா, ஒரு பெண்ணை கொண்டு போறது, 2 பெண்ணை கொண்டு போறது, அங்க போய் அது எழுதலன்னு பண்றது தனியா எல்லாம் பண்ணாத. 4 இருந்து 5 பெண்ணு வாங்கி வச்சுக்கோ. பென்சில் வச்சுக்கோ, ஸ்கேல் வச்சுக்கோ, லப்பர் வச்சுக்கோ, ஸ்டாப்லர் வச்சுக்கோ. இதை தவிர்த்து எதுவுமே கொண்டு போத. ஆல் டிக்கெட்டை மறக்காம கொண்டு போயிரு. ஓகேவா, உன் ஸ்கூல்ல ஐடி கார்டு இருந்தா அந்த ஐடி கார்டையும் கொண்டு போயிரு. ஷூ போட்டு போகாத, பெல்ட் போட்டு போகாத, டை போட்டு போகாத. இது எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நீ போட்டு போனா ஷூ வெளியே கட்டிடுவாங்க, பெல்ட் போனா பெல்ட் வெளியே கட்டிடுவாங்க. ஓகேவா, வாட்சும் அலோவ் கிடையாது. நார்மல் வாட்ச் இருக்கு, நார்மலான வாட்ச். இது நார்மல் வாட்ச், இதுல எதுவுமே இது கிடையாது. ஓகேவா, சயின்டிபிக் வாட்ச் கிடையாது, இது வந்து டிஜிட்டல் வாட்ச் கிடையாது. சயின்டிபிக் வாட்ச் அண்ட் டிஜிட்டல் வாட்ச் அலோவ் கிடையாது, நார்மல் வாட்ச் அலோவ். ஓகேவா, இந்த மாதிரி நார்மல் வாட்ச் இருந்தா கொண்டு போ. ஓகேவா, மேக்ஸிமம் ஒரு சூப்பர்வைசர் நீ அப்பப்ப டைம் கேட்டா கைட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணும். ஏன்னா இப்ப 10th 11th 12th பசங்க இதெல்லாம் தெரியும், அவன் பப்ளிக் எழுதிருக்கான். 10th நீ புதுசா எழுத இந்த விஷயங்கள் நான் சொல்றேன். ஏன் இதுக்கும் 480க்கு என்ன இதுன்னு கேட்ப. ஓகேவா, நீ எதையாவது கொண்டு போய் ஏதாவது அதுக்கு முந்தின நாள் ஏதாவது படிச்சிருப்ப, அதை கொண்டு போய் பவுச்சில் வச்சுட்டு போய் பேப்பரை கொண்டு போய் மாட்டினா 480 3 வருஷம் எக்ஸாம் எழுத முடியாது, எந்த வருஷமும் 480 எழுத முடியாது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம எவ்வளவு படிச்சாலும் எக்ஸாம் ஹால்ல போய் என்ன பண்ண போறோம், பேப்பர்ல எப்படி பிரசன்டேஷன் பண்ண போறோம், முக்கியமான விஷயங்கள். பேப்பர் பிரசன்டேஷன் ஃபார் காமன் ஃபார் ஆல் சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்ட் 1 மார்க் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். 1 மார்க் எழுதிட்டு சயின்ஸ், சோசியல், மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்டும் பின்னாடி தான் நீங்க எழுதணும். சயின்ஸா இருந்தா 7 மார்க், சோசியலா இருந்தா 8 மார்க். ஓகேவா, தமிழா இருந்தா 8 மார்க், இங்கிலீஷா இருந்தா 8 மார்க், மேக்ஸா இருந்தா 8 மார்க். பின்னாடி இருந்து அப்படியே பின் பக்கத்துல இருந்து அதுக்காக கொஸ்டின் பேப்பர் என்ன சொல்றேன், பின்னாடி இருந்து நீ வாசின்ற. பின்னாடி இருந்து எழுதி வரும்போது டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் 1 மார்க் 2 மார்க் தான் எழுதிட்டு அப்புறம் 8 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் பின்னாடி எல்லாம் விட்டு வச்சுட்டு கடைசியில டைம் பார்த்தா போட்டு அதை கிறுக்கி தள்ளி என்னென்னமோ பண்ணி வச்சிருவோம். அப்புறம் ஓவர் ரைட். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ ஹவு டு சென்டம்க்கு இந்த இடத்துல யூ போறது பதில் நீ என்ன போட்ட, ஈன்னு போட்ட. ஓகேவா, தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அது என்ன பண்ணணும்னா ஒரு பென்சில் வச்சு ஒரு பெண்ணை வச்சோம், இப்படி ஒரே ஒரு ஸ்ட்ரைக், அவ்வளவுதான் போட்டு போட்டு இப்பெல்லாம் பண்ணுனேன்னு வச்சுக்கோ, அது பேர் தான் ஓவர் ரைட். அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா, நிறைய பேர் இன்னமும் அந்த வேலை எல்லாம் பார்ப்பேன். ஒரு பேராகிராஃப் தப்பா இல்லையா, ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் போட்டு கிச்சுன்னு கீச்சுற வேலை வச்சுக்காத. இதெல்லாம் பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. பென்சில் ஸ்கேல் வச்சு அங்கங்க அழகழகா எழுது. ஓகேவா, பாக்ஸ் எல்லாம் போடு. ஒரே பெண்ணை வச்சு ஃபுல் பேப்பர் எழுதி முடி. 4 கம்பெனி பெண்ணை வாங்கிட்டு போயிட்டு இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், அப்படிலாம் எழுதாத. இரிட்டேட் ஆகும் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஓகேவா, ஒரே ஒரு அதான் சொல்றேன், நீ எந்த பெண்ல பப்ளிக் எழுத போறியோ அந்த பெண்ணை இப்பவே வாங்கி ரெடி ஆயிக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் 480+ வரும். ஓகேவா, அதெல்லாம் கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சூப்பர் கைட் விஷயத்த நான் தெளிவா சொல்லிட்டேன். சூப்பர் கைட் வேணும்னா பை பண்ணிக்கோங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட நீங்க நிறைய வீடியோஸ்ல எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோல ஃபுல் கிளாரிபிகேஷன் கொடுத்துருப்பேன் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.